பயிற்சி 5.1 கொஸ்டின் நம்பர் 11. மொத்தம் 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. 4 சப்டிவிஷன் 1 பை 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர், இது பாருங்கள், இது என்னது, a + b ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலா டைப்பில் இருக்கா? அப்போ a ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் எழுதியாச்சு. அப்படியே கொஸ்டினை கொடுத்த உடனே நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அது ஏதாவது சுருக்க முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கணக்கு போட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சமன்பாடை பார்த்தாலே தெரியுது, வட்டத்தின் சமன்பாடு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா எழுதுறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் + y ஸ்கொயர் + 2gx + 2fy + c = 0. ஓகே, இப்போ GFC 3 கண்டுபிடிக்கிறோம். GFC கண்டுபிடிக்கிறோம். G பாருங்க, எக்ஸோட கெழு 2g. இங்கே எக்ஸோட கெழுவே இல்லை, அப்போ 0ன்னு போட்டுடலாம். எக்ஸே இல்லைங்க, எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. அப்புறம் ஒய்யோட கெழு பார்த்தீங்கன்னா 2f. இங்கே 4, அப்போ f எவ்வளோ, 2. கேன்சல் பண்ணால் இது சி இருக்கிற இடத்துல 4 + 4 குறி ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். ஜி தெரியும், எஃப் தெரியும், சியும் கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மையத்தையும் ஆரத்தையும் காண்க. இப்போ மையத்துக்கு ஃபார்முலா -g, -f. ஜி வந்து 0, -0 போட்டாலும் 0 தான். எஃப் பாருங்கள், இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, அப்போ -2. ஆரம் ஃபார்முலா √g² + f² - c. இந்த ரூட்டு சி வரைக்கும் போடணும். ஜி ஸ்கொயர் 0 ஸ்கொயர் பண்ணால் 0, எஃப் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் சியோட மதிப்பு 4. இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு என்ன தான் வரும், 0 தான் வரும். இப்போ இதில் நீங்கள் கண்டிஷன் என்னென்னா, இந்த வட்ட சமன்பாடை கொடுத்துட்டு மையமும் ஆரமும் கண்டுபிடிக்கும் போது அந்த சமன்பாடில் x² y² கெழு 1 1 தான் இருக்கணும். ஆனால் இந்த 3 கணக்கு ஒரு கரெக்டாக இருக்கும். 4வது சம்மில் பாருங்கள், இங்கே 2 இருக்கு. அப்போ இந்த கணக்கை நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணக்கூடாது. சரியா? மையம் ஆரம் கண்டுபிடிக்கும் போது x² y² கெழு எல்லாமே எப்படி தான் இருக்கணும், 1 1 தான் இருக்கணும். ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். இதில் எதுவும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக எடுத்து எழுத வேண்டியதான். கொஸ்டின் எடுத்து அப்படியே எழுதுங்க. x² + y² + 6x - 4 + 4 = 0. ஓகே, ஃபார்முலா இங்கே இருந்தாலும் நான் திரும்ப எழுதலை. எக்ஸோட கெழு என்னது, 2g. இங்கே எக்ஸோட கெழு 6, அப்போ g எவ்வளோ, 3. அடுத்தது f கண்டுபிடிக்கணும். இங்கே பாரு, ஒய்யோட கெழு தானே 2f. இங்கே ஒய்யோட கெழு -4, -4 போட்டாச்சு. அப்போ எஃப் எவ்வளோங்க, -2. சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, 4. சியோட மதிப்பு 4. GFC கண்டுபிடிச்சோம். அவ்வளோதான். மையம் ஃபார்முலா எழுதுங்க, ஆரம் ஃபார்முலா எழுதுங்க. அந்த மையம் ஆரம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எங்கே போகிறோம், தேர்ட் சப்டிவிஷன் போகிறோம். ஓகேங்களா, தேர்ட் சப்டிவிஷன். சரி, இந்த ரெக்கார்டு இதோட முடிக்கிறேன். தேர்ட் சப்டிவிஷன் அடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா?